காதல் மோகினி. டேய் வீரா, அந்த மோகனா இங்கதான் இருக்கான்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? தெரியும்பா, கண்டிப்பா தெரியும். அவளை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு என் அடியாளுங்க எல்லாருமே சொன்னப்ப ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? இந்த வீரா உன்னை ஆசைப்பட்டானா அதை அடையாம விடவே மாட்டான்பா. என் ஃப்ரெண்ட்ஸு என்ன மாதிரியும் மொல்ல மாதிரித்தனம் புரித்தனம் பண்ற ரவுடி பசங்கன்னு எல்லார்கிட்டயும் அந்த பையன் போட்டோவை கொடுத்து தேட சொல்லியிருந்தேன். அதுல இருந்து பையன் பேரு சூர்யா. ஆனா அவனே நேர்ல நின்னா கூட சந்தேகமா தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டோ கொசன்னு தான் இருந்துச்சு. ஆனா அதையும் வச்சு கண்டுபிடிச்சான் பாருங்க ஒருத்தன். எல்லாம் தவளை தானா வந்து தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணானுங்க. அந்த பயலுக 2 பேரும் அவங்க அண்ணா கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லிவிட்டு எங்கேயும் போயிருந்தா இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திருச்செந்தூர் கோயிலை சுத்தி பார்த்துட்டு அங்க போனவன் ஒருத்தனோட சித்தப்பா தூத்துக்குடியில பெரிய ஆர்வர் வச்சிருக்கான், அதை போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு இவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போக அங்க ஒருத்தன் நம்ம ஆளு சூர்யாவோட முகத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு? அந்த பையனை அடிச்சு தூக்கிட்டீங்களா? அந்த பையனை எதுக்கு அடிக்கணும்? அவனே அவன் வாயாலேயே சொல்லிவிட்டான் எல்லாத்தையும். நம்ம மோகனா அனாதையே அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கா. அவங்க தான் அடக்கலம் கொடுத்து 1 மாசமா அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்கப்பா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அவங்க ஒரு பெருமை பீத்தனா பாரு. ஒரு 1/4 மணி நேரம் பேசினான். என் ஃப்ரெண்டோட கதையில ரத்தமே வந்துருச்சுன்னா பாத்துக்குங்க. அவன் வீட்டுலதான் மோகனா இருக்கான்னு சொன்ன உடனே அவன் வீட்டு அட்ரஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நைஸா வாங்கிட்டேன்ப்பா. அதுதான் இந்த வீடு. இங்கதான் மோகனா இருக்காளான்னு சொல்லி பாக்குறதுக்கும் ஒரு ஆள் செட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா மோகனா வெளியவே வரல. ஆனா நேத்து நைட்டு தான் பாத்துட்டான். இங்கதான் மோகனா தங்கி இருக்காப்பா. கண்டிப்பா நம்ம போனதும் தூக்கிடலாம். ஏய், கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காம பண்ணாதடா. அந்த குடும்பம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். அதெல்லாம் விசாரிச்சாச்சுப்பா. அவங்க ரொம்ப பலசாலிங்க. அப்ப நம்மளை விட அவங்க பலசாலிங்கன்னு சொல்ற அப்படின்னா நேரடியா அவங்க கிட்ட மோத முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற அடியாட்களை சம்பளத்துக்கு தான். ஆனா அவங்களுக்கு அடிதடியே தான் பொழப்பு. சொந்தக்காரன் ஊர்க்காரன்னு ஒரு கூட்டமே வந்துடும். அதனால நல்லவங்க மாதிரி நயவஞ்சகமா பேசித்தான் அவங்க கிட்ட இருந்து மோகனாவை கூட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி மோகனாவை ஏதாவது ஒரு விஷயத்துல லாக் பண்ணி வைக்கணும். அதனால அவளை தனியா வழியில வரலான்னு மட்டும் பாரு. அப்பா, அந்த மோகனா தனியா கோலம் போட வரா. நான் அவளை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி வைக்கிறேன். சரிடா, பார்த்து சூதானமா இரு. அக்கம் பக்கத்துல பார்த்து பேசு. பொழுது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது. பெரியத்தையும் சின்னத்தையும் எந்திரிக்கவே இல்லை. பேசாம நம்மளே கோலம் போட்டுடுவோம். நமக்கு கோலம் நல்லா வருது. பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கு எப்படியும் என்னோட அகத்திர மாமா வந்துடுவாரு. அவர்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும். மோகனா, வீரா, நீயா? இப்படி கொஞ்சம் வரியோ? வரேன். எதுக்கு என்ன தேடி வந்த? உன்னோட சும்மா பேசி பழகிட்டு போலான்னு வந்தேன். சீ, என்ன தொடாத. சரி, ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிச்சு இங்க வந்து 1 மாசம் ஒரு வீட்டுல டேரா போட்டுட்ட. வீட்டை விட்டு வெளியேறவே தெரியாது உனக்கு. எப்படி ஊரை விட்டு வெளியில வந்து இந்த அளவுக்கு வேற வீட்டுல தங்குற அளவுக்கு தைரியம் வந்துச்சு? எதா இருந்தாலும் தொடாம தள்ளி நின்னு பேசு. இங்க இருக்கிறவங்க நீ என்ன தொட்டதை பார்த்தா உன் கையவே உடைச்சிடுவாங்க பாத்துக்க. நீ என் பொண்டாட்டி. உன் கைய பிடிச்சா எவன் என் கைய உடைப்பான்? என்ன பேச்செல்லாம் சத்தமா வருது? என்ன விஷயம்? அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் என்னை விட்டு. உனக்கு என் சொத்து தானே வேணும். எத்தனை பத்திரத்துல வேணா கையெழுத்து போட்டு தரேன். என்ன மட்டும் இங்கேயே விட்டுருங்க. உன் பேச்சு பதட்டம் இதெல்லாம் பார்த்தா ஏதோ வேற மாதிரி இருக்கு. எனக்கு உன் சொத்து வேணும். ஆனா அதை விட முக்கியமா நீ வேணும். உன்னை அனுபவிச்சுட்டு தான் சொத்தையும் அனுபவிக்கணும். ஆளு சும்மா கும்முன்னு இருக்க. எங்களை விட்டு வந்த சந்தோஷத்துல ரொம்ப பூரிச்சு போயிட்டியோ? சி, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் இங்க இருந்து உங்க கூட வரவே மாட்டேன். தயவு செஞ்சு போயிருங்க. ஓ, அப்ப உன்னை உருகி உருகி வளர்த்த என் அம்மா, உன் அத்தம்மா, அது செத்தா கூட வரமாட்டியா? இதுதாண்டி இந்த பயம். இது எப்பவுமே உன் கண்ணுல இருக்கணும்.
என் கூட இருக்கிறப்பலாம் இந்த பயம் உன் கண்ணுல தெரியணும். ஹா 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 ஹா. உன் அத்தையோட உயிர் இப்ப உன் கையில தான் இருக்கு, பாக்குறியா? டேய் அத்தம்மாவை என்ன பண்ண சொல்லு, அவங்க உங்களுக்கும் தானே அம்மா. என் அடியாளுங்க 2 பேரு உன் அத்தம்மாவை சேர்ல உட்கார வச்சு 2 பக்கம் துப்பாக்கிய தலையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. நீ எங்களோட வரமாட்டேன்னு சொன்னாலோ இல்ல எங்களை பத்தி வேற ஏதாவது சொன்னாலோ நான் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்தா போதும், உங்க அத்தை மண்டை செதறிடும். என்னை பெத்த தாய இப்படி எல்லாம் வச்சு மிரட்டுறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன, உன்னை என் வழிக்கு கொண்டு வர வேற வழியே இல்ல. அச்சச்சோ, என் அத்தையை எப்படிடா இப்படி எல்லாம் பண்ண உனக்கு மனசு வருது? ஒருவேளை நீ வர மறுத்தாலோ இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணினாலோ எல்லாரையும் காக்கா சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கிட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவேண்டி. எங்களை பத்தி தெரியும்ல, எத்தனை பேர் வந்திருக்கோன்னு பார்த்தல. தெரியும் தெரியும், நீ சொல்றபடியே கேக்குறேன். என் அத்தம்மாவை விட்டு அவங்க உயிருக்கு எதுவும் ஆயிராம பாத்துக்க. பாவம், இவங்க உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உன்னால இவங்க உயிரெல்லாம் போகணுமா? இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். யாரும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். சரி, நானும் முதல்ல இருந்து பாக்குறேன், வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு தானே கூப்பிடுவேன். இப்ப ஏன் மொட்டையா வா போன்னு பேசிட்டு இருக்க? மாமா சொல்லுடி. சரி மாமா சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மாமா ப்ளீஸ், யாரும் எதுவும் பண்ணிடாத. சரி வா, வீட்டுக்குள்ள போகலாம். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பையன் என்ன எங்க வீட்டு பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கான்? வணக்கம்மா, என் பேரு செந்தாமரை. நான் தான் மோகனாவோட மாமா. ஓ அப்படியா? வாங்க வாங்க, எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது, அதனாலதான் அப்படி கேட்டுப்புட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க. பாத்தியாக்கா, அந்த பையன் நம்ம மோகனா பிள்ளை கையவே விட மாட்டேங்க. என்னாச்சுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்க. மோகனா பிள்ளையும் ரொம்ப பயத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாடி, எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. சரி இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அம்மாடி மோகனா, என்னதான் வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் இப்படியா சொல்லாம கொள்ளாம வருவ? அங்க உன் அத்தை சோறு தண்ணி சாப்பிடாம உன்னை நினைச்சு ரொம்ப ஏங்கி போய் கிடக்குமா. என் தம்பி மகளை கண்ணுல பார்த்தாதான் நான் உயிரோட இருப்பேன்னு இந்த ஒரு வாரமும் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி பிடிச்சுமா. ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு இதுக்கு யாரும் இல்ல, ஒரு அனாதைன்னு சொல்லி பிடிச்சு. ஏமா அப்படியா சொன்ன? என்னம்மா இதெல்லாம்? அந்த ஊரோட இளவரசியே நீ ஒரு ராஜ குடும்பத்து வாரிசா இருந்துட்டு அனாதைன்னு சொல்லி இருக்கியம்மா. இதை விட உனக்காகவே வாழ்ந்த உங்க அத்தையும் மாமனும் இருக்கப்ப யாரும் இல்லைன்னு எப்படிமா சொல்ல மனசு வந்துச்சு? ஐயா, மோகனா ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. நாங்க குமிளிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. 10 வயசுலயே இவளோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அவ பெரிய அத்தையான என் பொண்டாட்டியும் நானும் தான் அவளை பாதுகாப்பா வச்சிருக்கோம். இதோ இவன் என் பையன். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். கல்யாணம் ஆக போகுது, நீ என்னதான் இந்த ஜமீனுக்கு இளவரசியா இருந்தாலும் வீட்டு வேலையும் கத்துக்கணும்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்காப்பா. மோகனா அதெல்லாம் முடியாதுன்னு கொஞ்சம் திமிரா பேசினதும் உரிமையில 2 அடி கூட அடிச்சுப்புட்டா. அதுக்கு போய் இந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சுப்பா. என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க வந்து 1 மாசமோ வீட்டு வேலையில பாதிய அந்த புள்ளதான் செய்யுது. அத போய் இதுக்காக கோச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கோம். ஏமா மோகனா, நாங்க ஏதோ பொய் சொல்ற மாதிரியே இருக்கு. நீ வாயை திறந்து பேசினதானமா எதுவும் அவங்களுக்கு புரியும். அங்க உன்னோட அத்தை ரொம்ப முடியாம கிடக்கா. 2 பேர் பாதுகாப்புல விட்டுப்புட்டு வந்திருக்கோம். நம்ம சீக்கிரம் போனா தானே அவளையும் காப்பாத்த முடியும். ஆமா பாட்டி, அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அவங்களோட எங்க வீட்டுக்கே போறேன். அது எப்படி? பொண்ணை காணணும்னு கரெக்டா இங்கேயே எங்க வீட்டுக்கே தேடி வந்தீங்க?